ஸ்ரீமாத்திரை நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள் தான். உங்கள் எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி புதன் வக்ர பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருந்தேன். சனி வக்ர பலன்கள் பற்றி நம்ம ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் போடலான்னு இருக்கேன். நீங்கள் போடலாமா வேண்டாமா நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சனி வக்ரம் ஒரு 138 நாளைக்கு, கிட்டத்தட்ட ஒரு 140 நாள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஜூலை 27லேருந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் வரையும் 11-10 வரையும் இருக்குது உங்களுக்கு சனி வக்ரம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ராகு கேது மட்டும் தான் வக்ர கிரகங்கள் கால புருஷ தத்துவப்படி. நமக்கு இப்போ புதன் வக்ரம் ஆகிறதுனால நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒரு 3 ராசிக்கு போட்டால் அதுக்கப்புறம் யாருமே நீங்கள் வியூஸ் இல்லை, ப்ளஸ் உங்களோட வரவேற்பும் புதன் வக்ர பலன்களுக்கு இல்லாதனால நான் கண்டினியூ பண்ணலை. மொத்த ராசிகளுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் ஒரு 3-4 வீடியோஸ் புதன் வக்ர பலன்கள்னு நான் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். ஏன்னா ஜூலை 23 வரையும் புதன் வக்ரமாக இருக்குது. ஸோ 27க்கு அப்புறம் சனி வக்ரம் ஆகிறாரு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சனி உங்களுக்கு மீன ராசியில் தான் இருக்கார். அங்கே தான் வக்ரமாக போகிறாரு. வக்ரம்னா என்னென்னா, உங்களோட முற்காலத்தை போய் நீங்கள் முன்னோக்கி பார்க்க வேண்டியது தான் வக்ரம்ன்றது. ஒரு கிரகம் நேராக போயிட்டுருக்கு டைரெக்டாக. அது பின்னாடி திரும்பி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில், அதே மாதிரி பாவ புண்ணிய காரியங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, நல்லது கெட்டது என்னது பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்னது பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு ஆக போகிறாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி வக்ரமுக்கு நீங்கள் முக்கியத்துவம் ரொம்ப தரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நம்மளோட கர்மக்காரகன். ப்ளஸ் நம்மளோட செயல்கள், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் அவர்கிட்ட தான் அக்கௌண்ட் இருக்கும். நமக்கு செயல் கரெக்டாக செய்கிறோமா இல்லையா, நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக போயிட்டுருக்கோமா பாதையிலையா இல்லையா, அது எல்லாமே செக் பண்ணுறது சனி தான் நம்ம வாழ்க்கையில். ஸோ இந்த வக்ர காலத்தில் நம்ம போன வக்ர காலத்தில் தவற விட்ட விஷயங்கள்லாம் இந்த வக்ர காலகட்டத்தில் நம்ம திருப்பி எடுத்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு சனி நல்லவரா கெட்டவரா, பாதகாதிபதியாக இல்லை நல்லவராக செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் அவர் தருவார். ஸோ நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். போன சனி வக்கரத்தில் நீங்கள் பாதியாக ப்ராஜெக்ட் விட்டுருந்தீங்கன்னா, இந்த சனி வக்கரத்தில் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலன்கள் தருவார். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி சனி வக்கர காலகட்டத்தில் நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுறுசுறுப்பாக இருங்க. எல்லா வேலைகளும் நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற காலங்கள் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு அப்டேட் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமாத்திரை நமக.